மாசம் பொறந்தாலே அடடா காலண்டர்ல 1ஆம் தேதி வந்துடுச்சேன்னு சில பேர் சந்தோஷமா இருப்போம். ஆனா நம்மள மாதிரி பல குடும்பங்களுக்கு அந்த 1ஆம் தேதி ஒரு பட்டாசு வெடிக்கிற சத்தத்தை விட பெரிய நடுக்கத்தை தான் கொடுக்குது. நேத்து தானே சம்பளம் அக்கவுண்ட்ல வந்துச்சு, அதுக்குள்ள பால்காரர், பேப்பர்காரர், கேபிள்காரர்னு வீட்டு வாசல்ல வந்து நிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, இது எங்க போகுது? ஏன் இப்படி மாச கடைசிக்குள்ள கையில காசு இல்லாம போகுது? இந்த கேள்வி உங்க மனசுக்குள்ள எத்தனையோ தடவை ஓடிருக்குமே. சத்தியமா சொல்றேன், இது வெறும் உங்களோட பிரச்சனை மட்டும் இல்ல. நம்ம ரவி அண்ணனுக்கும் கவிதா அக்காவுக்கும் இதே கதைதான். அவங்க வீட்ல இப்போ மாசத்துக்கு மாசம் ஸ்கூல் ஃபீஸ் நெருக்கடி, அதுக்கு மேல லோன் இஎம்ஐன்னு ஒரு பெரிய சம்சாரம் மாதிரி கூடவே ஓடி வந்துட்டுருக்கு. ராத்திரி தூங்கும்போது கூட அடுத்த மாசம் என்ன பண்றதுன்னு மனசுக்குள்ள ஒரு இரைச்சல். இந்த 2 பிரச்சனைக்கும், அதாவது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கும் வாங்கின கடனை அடைக்கிறதுக்கும், அதே சமயம் நம்ம குடும்பத்தோட நிம்மதியையும் காப்பாத்துறதுக்கும் ஒரே ஒரு தீர்வு இருக்கு. அது வெறும் கணக்கு வழக்கு இல்ல, ஒரு சின்ன மன மாற்றம், ஒரு சின்ன பிளான். வாங்க ரவி கவிதா குடும்பத்துக்குள்ள போய் பாப்போம், அவங்க எப்படி இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்தாங்கன்னு. 1 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி மாறுச்சுன்னு நீங்களே பாருங்க. ரவி ஒரு பிரைவேட் கம்பெனில சூப்பர்வைசரா வேலை. மத்தவங்க கண்ணுக்கு ரவி கை நிறைய சம்பளம் வாங்குற ஒரு ஆள். நல்லாதானே சம்பாதிக்கிறான், அவனுக்கு என்ன குறை அப்படின்னு வெளியூர்காரங்க பேசிக்கலாம். ஆனா அந்த சம்பளம் பேங்க் அக்கவுண்ட்ல விழுந்த 5வது நிமிஷம் அது யாருக்கோ சொந்தமாகிடுதுன்னு ரவிக்கு மட்டும்தான் தெரியும். அப்போதான் கவிதா வராங்க. அவங்க குரல்ல ஒரு தயக்கம். என்னங்க, பாப்பாவுக்கு அடுத்த மாசம் டேர்ம் ஃபீஸ் கட்டணும், அப்புறம் பையனுக்கு புக்ஸ் வாங்கணும். ரவி நிமிர்ந்து பாக்குறாரு. அந்த பார்வையில என்கிட்ட காசு இல்லையேன்ற ஆதங்கம் இருக்கு. லோன் இஎம்ஐ வேற இந்த வாரம் ஆட்டோ டெபிட் ஆகுமே கவிதா. கார் லோன், போன மாசம் அவசரத்துக்கு வாங்கின பர்சனல் லோன்னு வரிசையா நிக்குதேன்னு ரவி சொல்லும்போது அந்த வார்த்தையில ஒரு பாரம் இருக்கு பாருங்க. அதுதான் பல நடுத்தர வர்க்கத்து அப்பாக்களோட குரல். ஒரு பக்கம் பெத்தவங்களோட ஆசை, இன்னொரு பக்கம் கட்ட வேண்டிய கடமை. இதுக்கு நடுவுல சிக்கி தவிக்கிறது தான் நம்ம ரவியோட இப்போதைய நிலைமை. நம்மள பல பேர் பண்ற ஒரு மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? வருமானம் வந்த உடனே கையில இருக்கிற எல்லா செலவையும் செஞ்சுட்டு மாச கடைசியில மிச்சம் இருந்தா அதை சேமிக்கலான்னு நினைப்போம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த மிச்சங்கிற ஒண்ணு நம்ம நடுத்தர வர்க்கத்து அகராதியிலேயே கிடையாது. அது என்னைக்குமே மிஞ்சாது. ரவி அந்த டைரியில ஒவ்வொன்னா எழுத ஆரம்பிக்கிறாரு. பால்காரர் பாக்கி, மளிகை கடை கணக்கு, பெட்ரோல் செலவு, வைஃபை, கேபிள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ரவிக்கு தெரியாமலே அவர் பர்ஸ்ல இருந்து ஒரு ஓட்ட வழியா காசு போயிட்டு இருக்கு. அதுதான் அந்த தேவையே இல்லாம பண்ணின கிரெடிட் கார்டு ஷாப்பிங். ஆஃபர்ல கிடைக்குதுன்னு வாங்கின அந்த பொருளுக்கு இப்போ வட்டியோட சேர்த்து மாசம் மாசம் இஎம்ஐ கட்டிட்டு இருக்காரு. டைரிய அப்படியே மூடிட்டு கவிதாவை பார்த்து ரவி கேக்குறாரு, இதோ பாரு கவிதா, நாம மாடு மாதிரி உழைக்கிறோம். ஆனா நாம சம்பாதிக்கிற காசுல பாதி எங்க போகுதுன்னே தெரியாம மாயமா மறைஞ்சிடுது. நாம என்ன செஞ்சாலும் கடனை மட்டும் ஏன் குறைக்க முடியல? இப்படியே போனா நாம எப்போ நிம்மதியா இருக்கிறது? என்னைக்கு நம்ம பசங்க படிப்புக்குன்னு ஒரு பெரிய தொகைய சேர்த்து வைக்கிறது? ரவியோட இந்த ஆதங்கம் இருக்கு பாருங்க, இது அவரோட தனிப்பட்ட கோவம் அல்ல. இது ஒவ்வொரு நடுத்தர வர்க்கத்து தலைவனுக்கும் வர்ற ஒரு தார்மீகமான கேள்வி. இப்படியே போனா வாழ்க்கை முடிஞ்சிடுமாங்கிற அந்த பயம்தான் ரவிய இப்போ யோசிக்க வைக்குது. அந்த நிமிஷம் அவர் எடுத்த முடிவுதான் இந்த கதையோட மிகப்பெரிய திருப்புமுனை. நம்ம வீட்டு பிள்ளைகளோட ஸ்கூல் ஃபீஸ்னு வரும்போது நாம பண்ற ஒரு மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? வருஷம் முழுக்க அமைதியா இருந்துட்டு சரியா ஜூன் மாசம் ஸ்கூல் திறக்கும்போது மொத்தமா 50,000மோ 1,00,000மோ கட்டணும்னு பதட்டப்படுவோம். அப்பதான் கையில காசு இருக்காது. உடனே தெரிஞ்சவங்க கிட்ட கைமாத்தோ, இல்ல வட்டிக்கு கடனோ, இல்ல அந்த ஆபத்தான கிரெடிட் கார்டையோ தேடி ஓடுவோம். வருஷம் வருஷம் நடக்கிற அதே பிரச்சனைக்கு ரவி இந்த முறை ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க முடிவு பண்ணாரு. அவர் கையில எடுத்ததுதான் அந்த பழைய பாதுகாப்பான போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி, அதாவது ரெக்கரிங் டெபாசிட் திட்டம். ரவி கணக்கு போட்டு பார்த்தாரு. அவரோட 2 பசங்களுக்கும் சேர்த்து டேர்ம் ஃபீஸ், வேன் ஃபீஸ், புது புக்ஸ், யூனிஃபார்ம்னு வருஷத்துக்கு 1,20,000 தேவைப்படுது. ரவி இத அப்படியே 12ஆல வகுத்தாரு. மாசம் 10,000 ரூபாய். சம்பளம் வந்த அடுத்த நிமிஷம் அந்த 10,000 ரூபாய பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு ஆர்டியா ஆரம்பிச்சாரு.
இப்போதைய வட்டி விகிதம் சுமார் 6.7%ன்னு வச்சுக்கிட்டா கூட அவர் மாசம் மாசம் கட்டுற அந்த 10,000 ஒரு வருஷம் முடியும்போது வட்டியோட சேர்த்து கிட்டத்தட்ட 1,24,500க்கு மேல கையில கிடைக்கும். கவிதா ஆச்சரியமா பாக்குறாங்க. ரவி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, இதோ பாரு கவிதா, மாசம் 10,000 எடுத்து வைக்கிறது ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கும். ஆனா ஜூன் மாசம் வந்து நிக்கும்போது நாம யார்கிட்டயும் போய் நிக்க தேவையில்ல. வட்டிக்கு கடன் வாங்கி அதை திருப்பி கட்ட திணற வேண்டிய அவசியமும் இல்ல. நம்ம காசு நம்ம பிள்ளைங்க படிப்புக்கு வட்டியோட ரெடியா இருக்கும். ரவி மனசுல இப்போ ஒரு இமயமலை அளவு தெளிவு. ஜூன் மாசம் வந்தா எனக்கு இப்போ பயம் இல்ல. ஏன்னா அந்த 1,20,000 ஏற்கனவே அங்க பாதுகாப்பா வளர்ந்துட்டு இருக்கு. இதுதாங்க நடுத்தர வர்க்கத்தோட புத்திசாலித்தனம். இப்போ ரவிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கவலை போயிருச்சு. ஏன்னா அதுக்கு ஆர்டி ரெடி பண்ணிட்டாரு. ஆனா அடுத்த பெரிய தலைவலி அந்த பழைய கடன்கள். ரவி என்ன பண்ணாருன்னா, வட்டி விகிதத்தை எல்லாம் ஒரு ஓரமா வச்சுட்டு மனோபலம் முக்கியம்னு முடிவு பண்ணாரு. இதோ அவரோட கடன் லிஸ்ட். 1. கிரெடிட் கார்டு பாக்கி 15,000, இஎம்ஐ 2,000. 2. நண்பர்கிட்ட வாங்கின கைமாத்து 30,000, இஎம்ஐ 3,000. 3. பர்சனல் லோன் 2 லட்சம், இஎம்ஐ 8,000. மொத்தம் 13,000 மாசம் இஎம்ஐ போயிட்டு. ரவி முதல்ல அந்த சின்ன கடனான 15,000 டார்கெட் பண்ணாரு. ஏற்கனவே நம்ம பார்த்த 50-30-20 ரூல் படி தன்னோட தேவையில்லாத ஆசைகளை குறைச்சு மாசம் ஒரு 3,000 எக்ஸ்ட்ராவா சேமிச்சாரு. இப்போ அந்த சின்ன கடனுக்கு 2,000 + 3,000 = 5,000 கட்ட ஆரம்பிச்சாரு. 3 மாசத்துல அந்த 15,000 கடன் முடிஞ்சிடுச்சு. அந்த ஒரு கடனை முழுசா முடிச்சிட்டு டைரியில ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது ரவிக்குள்ள ஒரு எனர்ஜி வந்துச்சு பாருங்க. அப்பாட, ஒரு தலைவலி குறைஞ்சுதுன்னு ஒரு மனுஷன் நிம்மதி அடைவான்ல, அதுதான் இந்த ஸ்னோபால் வித்தையோட ரகசியம். இப்போ ரவி நிதானிக்கல. அந்த சின்ன கடனுக்கு கட்டிக்கிட்டு இருந்த அதே 5,000 எடுத்து அடுத்த சின்ன கடனான 30,000 கூட சேர்த்தாரு. இப்போ அந்த இரண்டாவது கடனுக்கு மாசம் 8,000, 3,000 + 5,000 கட்ட ஆரம்பிச்சாரு. அடுத்த 4 மாசத்துல அந்த 30,000 கடனும் காலி. இப்போ ரவி கிட்ட மாசம் 11,000, 3,000 + 8,000 எக்ஸ்ட்ராவா இருக்கு. இத அப்படியே எடுத்து அந்த பெரிய லோனான 2 லட்சத்துல போட ஆரம்பிச்சாரு. 5 வருஷம் ஓட வேண்டிய லோன் இப்போ 2 வருஷத்துல முடிய போகுது. கடைசியா ரவி சொன்ன அந்த கோல்டன் வேர்ட் உங்க எல்லாருக்கும் பொருந்தும். கவிதா, அவசரத்துக்கு கடன் வாங்குறது தப்பில்ல. ஆனா அந்த ஒரு கடனை அடைக்க இன்னொன்னு வாங்குறது தான் நம்மள நாமே அழிச்சுக்கிற மாதிரி. முறையான பிளான் இருந்தா எப்பேற்பட்ட கடனையும் நாம உடைச்செறியலாம். பிளான் பண்ணுங்க. அப்புறம் பாருங்க அந்த நிம்மதியான தூக்கத்தை. சரியா ஒரு வருஷம் ஓடிடுச்சு. இன்னைக்கு அதே ஜூன் 1ஆம் தேதி. போன வருஷம் இதே நாள்ல ரவிக்கு ரத்த அழுத்தமே ஏறிடுச்சு. ஆனா இன்னிக்கு அவர் வீட்டு வாசல்ல மத்தவங்க எல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட ஒரு 20,000 கைமாத்து கிடைக்குமா, இல்ல எந்த கிரெடிட் கார்டுல ஆஃபர் இருக்குன்னு பதட்டமா ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ரவி ரொம்ப கூலா நிதானமா ஸ்கூல் போர்ட்டல்ல போய் ஃபீஸ் கட்டிட்டு வராரு. ஏன்னா அந்த ஒரு வருஷ காலத்துல அவர் ஒரு தடவை கூட அந்த ஸ்கூல் ஃபீஸ் பக்கெட் பணத்தை கை வைக்கல. மாசம் மாசம் அவர் சேர்த்து வச்ச அந்த சின்ன தொகை இன்னைக்கு ஒரு பெரிய மலையா நின்னு அவரை பாதுகாக்குது. அது மட்டும் இல்ல, அந்த ஸ்னோபால் முறையால அவரோட 2 சின்ன கடன்களும் இப்ப முழுசா முடிஞ்சிடுச்சு. லோன் இஎம்ஐ பாரம் பாதியா குறைஞ்சு நிக்குது. கவிதா ஆச்சரியமா கேக்குறாங்க, என்னங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த நடுக்கம் இப்போ உங்ககிட்ட இல்லையே, எப்படி இது சாத்தியமாச்சு? ரவி நிமிந்து பார்த்து சொல்றாரு, பெரிய படிப்பு படிச்சாதான் காசை மேனேஜ் பண்ண முடியும்னு இல்ல கவிதா. நமக்கு என்ன தேவை, எப்போ தேவைங்கிற தெளிவும் அதை சேர்க்கணுங்கிற ஒரு சின்ன ஒழுக்கமும் இருந்தா போதும். இப்போ இந்த ஜூன் மாசத்துல நாம யாரையும் தேடி விடாம நிம்மதியா தூங்குறோம் பாரு, அதுதான் கவிதா நாம சம்பாதிச்ச உண்மையான லாபம். நண்பர்களே, இப்போ யோசிச்சு பாருங்க. ரவி செஞ்சது ஏதோ ஒரு பெரிய மந்திரமோ இல்ல மாயமோ கிடையாது. இது ஒரு மிக எளிய ஆனா சக்தி வாய்ந்த சின்ன கணக்குதான். இந்த உலகத்துல நாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை விட அந்த பணத்தை நாம எப்படி ஆளப் போறோங்கிற அந்த ஒழுக்கம்தான் நமக்கு நிம்மதியை தரும். ரவி கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டியது 3 விஷயம்தான். முன்கூட்டியே திட்டமிடுங்க. வருஷத்துக்கு ஒரு முறை வர்ற ஸ்கூல் ஃபீஸ் மாதிரி பெரிய செலவுகளை 12ஆல் வகுத்து
மாசம் மாசம் சின்ன சின்ன பங்களிப்பா எடுத்து வைங்க. ஜூன் மாசம் வர்றதுக்கு முன்னாடியே உங்க கையில காசு ரெடியா இருக்கட்டும். பயத்த உடைங்க. கடன் உங்கள மிரட்டுதா? முதல்ல இருக்கறதுலயே சின்ன கடனை அடிச்சு காலி பண்ணுங்க. அந்த வெற்றி கொடுக்கிற தைரியம் எப்பேற்பட்ட பெரிய கடனையும் தீர்க்க உங்களுக்கு தெம்ப கொடுக்கும். ஆசைகளை தள்ளி வைங்க. இன்னைக்கு நாம அனுபவிக்கிற சின்ன சின்ன அனாவசிய ஆசைகளை தள்ளி வச்சா நாளைக்கு நம்ம குழந்தைகளோட கனவுகளை யாரோட தயவும் இல்லாம நாமளே நிறைவேத்த முடியும். தயவு செஞ்சு நாளைக்கு வரைக்கும் காத்துட்டு இருக்காதீங்க. இப்போவே இந்த வீடியோ முடிஞ்ச உடனே ஒரு டைரியை எடுங்க. உங்க வருமானம் என்ன, செலவு என்னன்னு ஒரு கணக்கை எழுதுங்க. முதல்ல உங்க கஷ்டத்தை அந்த டைரி கிட்ட சொல்லுங்க. அப்புறம் அதுவே உங்களுக்கான தீர்வை சொல்லும். ரவிக்கு கிடைச்ச அந்த நிம்மதியான தூக்கம் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் கண்டிப்பா கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றத்தையாவது கொடுத்திருக்கும்னு நான் நம்புறேன். இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருந்த உங்கள மாதிரியே கஷ்டப்படுற உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இத ஷேர் பண்ணுங்க. அவங்க வாழ்க்கையிலயும் ஒரு வெளிச்சம் வரட்டும். உங்க வீட்ல நீங்க பணத்தை எப்படி மேனேஜ் பண்றீங்க? இல்ல உங்களுக்கு பண விஷயத்துல வேற என்ன சந்தேகம் இருக்கு? அத கீழே இருக்கிற கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவுல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நிம்மதியா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. வாழ்க வளமுடன்.